பாதுகாப்பு ஏற்பாடுகளை எப்படி இருக்கு? நீங்க பூத் பார்த்திருக்கீங்க? இதான் பூத் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரொம்ப அமைதியான முறையில் ஏற்பாடுகள் நல்லா நடந்துட்டு இருக்கு. 1 மணி நேரத்துக்குள்ளாகவே கிட்டத்தட்ட இந்த பூத்துகள் எல்லாம் 10% வாக்குப்பதிவிற்கும் அதிகமாக ஆயிருக்கிறது. மக்களோட உற்சாகத்தையும் நம்பிக்கையும் காட்டுகிறது. அதனால இந்த நேரத்தில் நான் தமிழக மக்களுக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம் 100% வாக்குப்பதிவை நோக்கி தமிழகம் முன்னேற வேண்டும். ஜனநாயக கடமைக்கு நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்காகவும் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்காகவும் மக்கள் வாக்களிக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். தேர்தலில் முழுமையாக, குறிப்பாக காலையில் ஆரம்பிக்கும் போது எல்லாம் நல்லபடியாக தான் ஆரம்பிக்கும். மதியத்திற்கு பிறகு காவல்துறை, குறிப்பாக தேர்தல் கமிஷன் 2 மடங்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. ஏனென்று கேட்டால் மதியத்திற்கு பின்பாகத்தான் அத்தனை விதமான தேர்தல் தில்லுமுள்ளுகளும் ஆரம்பிக்கும். அதனால மதியத்திற்கு பிறகு 2 மடங்கு பலம், 2 மடங்கு கண்காணிப்பு அப்படிங்கறத நாங்க தேர்தல் கமிஷன் கிட்ட கேட்டுக்கிறோம். இப்ப இந்த தடவை 6000 போலீசார் போட்டிருக்காங்க, துணை ராணுவப்படை போட்டிருக்காங்க, பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள். இதையும் மீறி ஏதாவது நடக்கும் பாக்குறீங்களா? சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆளும் கட்சி, குறிப்பாக நேற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில் நடந்ததை பார்க்கும்போது மட்டும் இல்ல, தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நிறைய முறைகேடுகளும் வன்முறைக்கான தூண்டுதல்களும் நடக்கிறத பார்க்கும்போது அவர்களுக்கு இருக்கின்ற விரக்தியின் வெளிப்பாடு அப்படிங்கறத இங்க எங்களால் உணர முடிகிறது. அதனால் எந்த விதமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளிப்பதற்கான காவல்துறை, துணை ராணுவம் இதையெல்லாம் தேர்தல் கமிஷன் தயாராக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நான் முன்னையே சொன்ன மாதிரி மதியத்திற்கு பின்பாக 2 மடங்கு அக்கறை, கண்காணிப்பு அத்தனையும் தேவைப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. தமிழகத்தில் பலமுனை போட்டி நிலவுகிறது. அதனால் அனைவருக்குமே பலவிதமான முறைகேடுகள்ல வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால இதையெல்லாம் கூடுதல் கண்காணிப்பு அவசியப்படுகிறது. இப்போ கோவை மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 576 பறக்கும் படை அமைச்சிருக்காங்க. இதையும் மீறி எதாவது நடக்குமா? இந்த இதையும் மீறி நடக்குமா அப்படிங்கிற யூகங்களுக்கு அல்ல, எதையும் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய கடமை. நன்றிங்க. தற்பொழுது பிஜேபி வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மதியத்திற்கு மேல் ஏதாவது அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க மாவட்ட தேர்தல் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே முக்கிய குறிக்கோளாக உள்ளது.